ஹாய் லவ்லி காய்ஸ், உங்களுக்காக மை சைக்கோ ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டு யாருக்காவது பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஜங்கு குட்டி குட்டியாக பீஸாக கட் பண்ணி வச்சுருப்பார்ல, அதில் கொஞ்சம் நம்ம ஜங்கு கூட பிளேட்டில் வைக்கிறாரு. இப்படி வச்சா நம்ம ஜங்கு கம்படி ஸ்மைல் பண்ணபடியே, அதாவது 2 பேருமே அப்படி ஒரு க்யூட்டான மூமெண்ட்டையே 2 பேரும் ஃபுட்டை ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்க மொமெண்ட்டை ஜான் நோட் பண்ணிவிட்டு செம்ம காண்டாகி, இப்போ அப்படி ஜங்குக்கு லைட்டாக எடுத்து வச்சுட்டு அவரோட பிளேட்டக்கில் வைப்பார்ல, அந்த பிளேட்லேருந்து சிக்கன் பீசஸ் எடுத்து அவன் சாப்பிட்றான். இந்த மாதிரி சாப்பிட்டான். ஜங்குக்கு இன்னும் ஹைப் ஆகுது. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ? நானும் சரி போனால் அப்போ நான் அமைதியாக இருந்தேன். என்னை பார்த்து அப்படிடா தெரியுது, எவ்வளோ வாங்கினாலும் எனக்கு பத்தலைல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காண்டிலே நோட் பண்ணிவிட்டு, என்ன ஜான், என்னோடய மாம் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு போலுக்கு, ருசித்து சாப்பிட்றீங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு பேசுவாராம். ஆமாம், ரொம்ப டேஸ்டியாக ஸ்பைசியாக இருக்குது. அப்படியா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காண்டிலே நோட் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கும் அந்த பிளேட்லேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்ற அந்த மூமெண்ட் ஜங்குக்கும் சுத்தமாக பிடிக்கல. என்ன டேக்கி நம்ம ஜங்கு கட் பண்ணி வச்சுருப்பாரு எல்லாத்தையுமே ஜான் எடுத்து சாப்பிட்ருவான். நம்ம டேயுமே எடுத்து சாப்பிடாதன்னு சொல்ல முடியாமல் அப்படி ஜானை பார்த்தபடி அமைதியாக உட்காந்து ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருப்பாரு. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தா ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆகி, இதுக்கு மேலே இங்கே இருந்தோம்னா அப்புறம் என் கோவத்தை மொட்டட்டு இழந்து தன்னோட கண்ட்ரோல் இழந்து ஜானை முன்னாடியே அடிச்சு விடுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபுட்டை கூட சாப்பிடாம அந்த பாக்ஸ் அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு, அதாவது நம்ம இப்போ ஜங்கு கொஞ்சோண்டு சிக்கன் பீசஸை மூவ் ஆன் பண்ணி வச்சுருப்பார்ல, அந்த ஜங்குக்கு சாப்பிட வந்த ஃபுட் பாக்ஸ் எல்லாத்தையுமே பக்கத்துலேயே வச்சுட்டு அப்படியே அங்கேருந்து எழுந்து வேகமாக வெளியே போயிடுவார். இந்த மாதிரி போனோம். ஜங்குக்கு வெளியே போன பூமாட்டை பார்த்துட்டு சுகர் டாக்குன்னு அவரோட அந்த லஞ்ச் பேக்கை எடுத்துகிட்டு ஜங்குக்கு ஃபாலோ பண்ணபடி ஓடுறாரு. ஏன்டா என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி போனோம். நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி கோவமாக இங்கேருந்து ஒரு செல்லஸான ஒரு பொசசிவான மூமெண்ட்டில் எழுந்து போகிறாருல, சாப்பிடாம ஃபுட்டை வச்சுட்டு போகிற இந்த மூமெண்ட்டை நம்மகிட்ட அப்படியே திரும்பி நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணோம். இப்போது நம்மகிட்ட கிளாஸில் உட்காண்ட்ருக்காரு. ஜங்குக்கு இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஃபுட்டை கூட சரியாக சாப்பிடல, ஒரு கோவத்தில் எழுந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த மொமெண்ட்டே திங்க் பண்ணிட்டு இருந்தா. இப்போ நம்ம பாய்ஸஸ் தான் நம்ம வேணா ஏன் டேட்டை சொல்லி ஜங்குக்கும் டேயும் ஹனிமூனுக்கு போக வச்சா என்ன, அவங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியே போயிட்டாங்கன்னா எப்படியும் ஜங்குக்கு அக்செப்ட் பண்ணிப்பான் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தோம். சிங்கிளாக போகிறதுக்கு அலோவ் பண்ணாட்டா என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி மாற்றி இவங்களே ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா எங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே ஜங்குக்கோட ஹவுஸுக்கு தான் பாய்ஸஸ் எல்லாருமே வந்துருக்காங்க. ஜங்குக்கு டேயுமே அங்கே தான் இருக்கிறாங்க. இப்படி இருந்தோம். நெக்ஸ்ட் டேலேருந்து எங்களுக்கு காலேஜ் லீவு ஹாலிடே, நாங்கள் எல்லாருமே ட்ரிப்பு போகிறதா இருக்கிறோம். ஜங்குக்கும் டேக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுல, ஏன் அவங்க 2 பேரும் நீங்கள் ஹனிமூனுக்கு இந்த 10 days எங்கேயாவது அனுப்பலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறது கேட்டு ஷாக் ஆகி, என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க, அங்கிள் ஆண்டியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்கிற மாதிரி நம்மகிட்ட ஷாக் ஆனோம். நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸும் நாங்களும் எதாவது திங்க் பண்ணோம், அவங்களுக்கு இப்போ என்னென்ன மேரேஜ் ஆகிடுச்சு, கொஞ்சம் 2 பேரும் சிங்கிளாக வெளியே போனால் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு திங்க் பண்ணோம். அதனால நாங்கள் ஒரு பிளேஸை சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஜங்குக்கிட்டே நீங்கள் 2 பேரும் அந்த பிளேஸ்க்கு போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான்லாம் சிங்கிளாக எங்கேயும் போக மாட்டேன், அதாவது நான் ஜங்கு கூட சிங்கிளாக போக மாட்டேன், ஃபேமிலியாக எல்லோரும் போகிறதா இருந்தால் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லுவாரா. என்ன மாதிரி சொன்னோம். இவனுக்கு ஒரு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் ஃபேமிலி வேணும், ஃப்ரெண்டு வேணும், ஏன்டா நீ சிங்கிளாக போனால் ஆவாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மி நான் காண்டில் நம்மகிட்டே நோட் பண்ணோம். நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் எவ்வளவோ நம்ம டேட்டை சொல்லி பார்க்குறாங்க, ஃபேமிலியாக வேண்டாண்டா, ஃபேமிலி ட்ரிப் மாதிரி போகணுன்னு திங்க் பண்ணாண்ட, நீயும் ஜங்குக்கும் க்ளோஸாக இருக்கிற மாதிரியான அந்த பிளேஸில் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். நம்மகிட்ட முடியவே முடியாது, போகிறதா இருந்தால் நான் 2 பேராக சிங்கிள் பர்சன்ஸாக நாங்கள் மட்டும் போக மாட்டோம், எங்கள் கூட நீங்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். நம்ம பாய்ஸஸ் நோட் பண்ணுற வரைக்கும் நோட் பண்ணிவிட்டு, சரி ஓகே, அங்கிள் சொல்கிற அந்த பிளேஸுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து ட்ரிப் போகலாம், ஏற்கனவே நாங்கள்லாம் ட்ரிப் பிளான் தான் வச்சுருந்தோம், அந்த பிளானை வேணால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், நான் அங்கே போகிற பிளேஸை பிரேக் பண்ணிவிட்டு அங்கிள் எந்த பிளேஸ் சொல்கிறாரோ அந்த பிளேஸ்க்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து போகலாம், எங்கள் கூட நீ வருவல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் கேட்கவும், இந்த மாதிரி ஆரம் கேட்குறத நோட் பண்ணிவிட்டு நம்ம டேடம் அப்படியே ஆரமாக நோட் பண்ணுறாரு. இப்போ சொல்லு, நீ சிங்கிளாக தானே ஜங்கு கூட வெளியே போக முடியாது, சிங்கிளாக போகிறது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொன்னேன், நாங்கள் இத்தனை மெம்பர்ஸ் வரோம்ல, அந்த 10 days ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்,
நீ என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி டேட்டை கேட்கவும், அது அது வந்து இதுக்கும் ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொல்லணும்னு நினைக்காத அப்படிங்கிற மாதிரி ஜின் சொல்லவும், சரி ஓகே எல்லாரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்லியாக போகிற மாதிரி இருந்தால் நான் அந்த ட்ரிப் பிளேஸ்க்கு வரேன் அப்படிங்கிற மாதிரியும் டேய் ஓகே பண்ணுற மூமெண்ட்டை பட்டுட்டு நம்ம ஜங்குக் செம்ம ஹாப்பி ஆகுறாரு. ஏன்னா டேயை ஓகே பண்ணிட்டார்ல, அதனால அவரும் செம்ம ஹாப்பியானோம். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங்கே நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே இப்போ ட்ரிப்பு போகிற பிளேஸுக்கு தான் ரெடி ஆகி ஜங்குக்கோட ஹவுஸில் வந்து நிற்கிறாங்க. ஜங்குக்கிட்டேயுமே அவங்க லக்கேஜ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு வந்தாச்சு. அவங்க வந்து ஒரு பீச்சு சைடில் தான் ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் நம்ம டேக்கும் ஜங்குக்கும் ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே பிளேஸுக்கே இப்போ நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே வராங்க. இந்த மாதிரி நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே அப்படியே கரெக்டாக அந்த பிளேஸ் வழியாக அவங்க டேடு புக் பண்ணியிருக்க அந்த பிளேஸ்க்கு போயிட்டுருப்பாங்க. இந்த மாதிரி போயிட்டுருந்தோம். போயிட்டுருக்க சொல்லி அந்த கார் பிரேக் டவுன் ஆகுது. இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆனால் பாய்ஸஸ் எல்லோரும் ஷாக் ஆகி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். என்னாச்சுன்னு தெரிலடா, கார் பிரேக் டவுன் ஆன மாதிரி தெரியுது, மூவ் ஆன் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாய்ஸஸ் எல்லோரும் அப்படியே கீழே இறங்குறாங்க. இறங்கி அது வந்து நான் கொஞ்சம் ரோட்டில் இருக்குது, அந்த மூமெண்ட்டுக்கும் இந்த கார் இப்போதைக்கு ரெடி ஆகாதுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஒரு ட்ரீ பக்கத்தில் கொண்டு வந்து பாய்ஸஸ் எல்லோரும் காரை புஷ் பண்ணி ஒரு ட்ரீ பக்கத்தில் கொண்டு வந்து விடுறாங்க. இந்த மாதிரி விட்டுட்டு இப்போ நம்ம டேட்டா, ஆமாம் நம்ம இந்த பிளேஸில் எங்கடா ரெஸ்ட் எடுக்க ஸ்லீப் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இந்த பிளேஸ்லேயே நம்ம ஸ்லீப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டென்ட்டு மாதிரி 2-3 திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க டென்ட் போடுற மாதிரி. அந்த மாதிரி டென்ட்டு குட்டியாக ரெடி பண்ணுறாங்க. இப்படி ரெடி பண்ணிவிட்டு அப்படியே எல்லாருமே சேர்ந்து ஃபுட்டை சாப்பிட்றாங்க. அதாவது இந்த காருக்கு மேலேயே ஒரு மாதிரி பெட்ஷீட் மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணபடி பாய்ஸஸ் எல்லாருமே அதுக்கு கீழே ஸ்லீப் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்குள்ளே கொஞ்சம் அவங்களுக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி திங்ஸை வச்சு அந்த காரோடு சேர்த்து கவர் பண்ணபடி ஒரு பிளேஸ் ஸ்லீப் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே அவங்க கொண்டு வந்த ஃபுட்டை எடுத்து ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு எல்லாருமே அதே பிளேஸில் ஆரம், ஜென்னு, ஜேகப்பு, வயனு, ஜிமினா, சுகா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேர் பக்கத்தில் அப்படி லைன் படி படுத்துருக்காங்க. லைன் படி படுத்துட்டு அப்படியே பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ஸ்லீப் பண்ணோம். நம்ம டேடா அப்படி நம்ம ஜங்குக்கு பார்த்தபடி ஐஸை பிளிங்க் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. எனர்ஜி பேபி ஸ்லீப்பிங் வரலையா? இந்த மாதிரி தரையில் ஸ்லீப் பண்ணுறோமேன்னு சொல்லிட்டு ஸ்லீப்பிங் வரலையா? குளிருடா, குளிருதுன்னா சொல்லு, உன்னை டைட்டாக ஹாக் பண்ணி வாம் நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு ஜொங்கு கூட மவுட்டில் ஃபிங்கரை வச்சுட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ மட்டும் இல்லை ஸ்லீப் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் பேபி எனக்கு குளிருதே அப்படிங்கிற மாதிரி வேறு நம்ம ஜொங்குக்கு சொல்கிறது கேட்டு ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பேசுவாரா. சரி சரி கோவப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ஸ்லீப் பண்ணிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஸ்லீப் பண்ணிட்டு இருந்தா டக்குன்னு ஒரு ஸ்லாப் பண்ண சவுண்டு கேட்குது. இந்த சவுண்டை கேட்டு நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆகி டக்குன்னு அப்படியே எழுந்து உட்காருவார். அந்த மாதிரி எழுந்து உட்காந்துட்டோம். நம்ம டேடம் அது ஃபாரஸ்ட்டில் அவங்க என்ன ரூமுக்குள்ளே இருக்காங்க, ஃபாரஸ்ட்டில் தானே நைட்டு மட்டும் ஸ்லீப் பண்ணதுக்கு இந்த மாதிரி அந்த காரோடு சேர்த்து பெட்ஷீட்டை கவர் பண்ணபடி டென்ட் மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு மஸ்கிட்டோ நம்ம கடிக்கிறதுக்கு நம்ம ஹேண்ட்ஸில், சீக்ஸில், லெக்லலாம் அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடிக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆகி, அச்சச்சோ பேபி என்ன பண்ணுற எதுக்காக பேபி ஒன்று நீயே அடிச்சுக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சா மறுபடியும் மஸ்கிட்டோ கடிக்கிற மூமெண்ட்டுக்கு நம்ம வந்து டிஸ்டர்ப் ஆகி அந்த இன்னொரு ஹேண்ட்ஸை வச்சு அடிக்க போவார். இந்த மாதிரி அடிக்க போனோம். நம்ம ஜங்குக்கு அப்படியே எழுந்து போய் இந்த மஸ்கிட்டோலாம் அடிப்பாங்களா மஸ்கிட்டோ பேட் அதை எட்டு வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு பக்கத்தில் ஒரு சின்ன மஸ்கிட்டோ கூட வராத அளவுக்கு அந்த மஸ்கிட்டோவை அந்த பேட்டை வச்சே அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் அப்படியே எழுந்து உட்காந்து பார்க்குறாங்க. பாட்டியாடா, எப்படி ஒரு பாய் ஃப்ரெண்டு, எப்படி ஒரு ஹஸ்பண்டு, நீங்களும் இருக்கீங்களாடா. எங்களுக்கு இன்னும் மஸ்கிட்டோ கடிக்க யாருக்காவது இந்த ஐடியா வந்துச்சா? அவனை பாரு மஸ்கிட்டோ பேட்டோடு உட்காந்துருந்துட்டே எப்படி ஸ்லீப் பண்ண வைக்கிறான்ட்டு அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் பேசிக்கிட்டு ஜங்குக்கு இப்படி நோட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம ஜங்குக்கிட்டே ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணபடியே அந்த மஸ்கிட்டோ பேட்டை வச்சு அங்கே இருக்கிற மஸ்கிட்டோ எல்லாத்தையும் அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடிச்சுட்டு அப்படியே திரும்ப வரா. இந்த மாதிரி திரும்பினோம். டக்குன்னு பாய்ஸஸ் எல்லோரும் அப்படியே கீழே பட்டுக்கிறாங்க. ஏன்னா இங்கே நடக்கிற மூமெண்ட்டை நாங்கள் பார்க்கலங்கிற மாதிரி இப்படி பட்டுக்கிட்டோம். யாரோ எழுந்து உட்காந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதெல்லாம் யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் திரும்பிட்டு, நீ அமைதியாக பேபி மாதிரி ஸ்லீப் பண்ணுவியா, நான் உன்னை ஒரு மஸ்கிட்டோ கூட கடிக்காத அளவுக்கு பார்த்துப்பேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நைட்டு முழுக்க இருந்து நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி மஸ்கிட்டோ கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஃபைட் பண்ணிவிட்டு
மார்னிங் 4:00 நம்ம ஜங்குக்கு ரொம்ப டயர்டாகி எந்த பொசிஷனில் உட்காந்துருந்து நம்ம டேக்கி மஸ்கிட்டோ பேட்டை வச்சு அடிச்சிட்டு இருப்பாரு. அதே பொசிஷனில் ஒரு ஹேண்ட்ஸை வச்சு சீக்ஸை முட்டு கொடுத்தபடி இன்னொரு ஹேண்ட்ஸில் அந்த மஸ்கிட்டோ பேட்டை பிடிச்சபடி அப்படியே ஸ்லீப் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி 4:00 போல் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜங்குக்கு இப்படி மஸ்கிட்டோஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு இருந்த நம்ம ஜங்குக் அவர் அறியாமலேயே அப்படியே ஸ்லீப் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணோம் நம்ம டேடா அப்படி லைட்டாக ஐஸை ரப் பண்ணபடி எழுந்து உட்காருவாரா இந்த மாதிரி உட்காண்டா ஜங்குக்கு இந்த மாதிரி மஸ்கிட்டோ பேட்டோட உட்காந்துருக்க மூமெண்ட்டை பட்டுட்டு ஷாக் ஆகி ஜங்குக்கு என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் இந்த மாதிரி கேட்குறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆகி அங்கே நீ எழுந்துக்கிட்டே என்ன மஸ்கிட்டோ கடிச்சிச்சா ஒன்று அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் இல்லை மஸ்கிட்டோலாம் எனக்கு கடிக்கல நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் சத்தம் போடாது எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்ருக்க அவங்கெல்லாம் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜங்குக்கு உனக்கு என்ன பைத்தியமா நைட்டு முழுக்க இப்படி தான் இந்த மஸ்கிட்டோ பேட்டை வச்சுட்டு என்கிட்ட ப்ளே பண்ணிட்டு இருந்தியா நீ என்ன ப்ளே பண்ணண்ணா பேபி என்ன மாதிரி பேசுகிற நீ ஸ்லீப் பண்ணணுங்கிறதுக்காக நான் அந்த மஸ்கிட்டோஸ் எல்லாத்தையும் துரத்தினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் எழுந்து உட்காந்துருக்கிட்டே படுக்க வச்சுட்டு நீ அமைதியாக ஸ்லீப் பண்ணு ஒரு மஸ்கிட்டோ கூட பக்கத்தில் வராத அளவுக்கு நான் மாட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் மஸ்கிட்டோ அடிக்கிற மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் அந்த ஹேண்ட்ஸை மூவ் ஆன் பண்ணுறது இந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணோம். நம்ம ஜங்குக் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு நைட்டு முழுக்க இந்த ஒர்க்கை நீயாடா பண்ணனுங்கிற மாதிரி ஷாக்கிங்லேயே நம்ம ஜங்குக்கை நோட் பண்ணிகிட்டு இருப்பாரு. இப்போ அப்படியே டைம் மூவ் ஆன் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங் அப்படியே பாய்ஸஸ் எல்லாருமே அப்படி எழுந்துட்டு இப்போ அந்த காரை செக் பண்ணதுக்கு ஒரு பர்சன்ட்டுமே வராங்க. காரை செக் பண்ணி ரிப்பேரை க்ளீன் பண்ணி நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே ஹோட்டலில் தானே புக் பண்ணியிருப்பாங்க அந்த பிளேஸ்க்கு இப்போ கரெக்டாக போகிறாங்க. ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. இப்போ பாய்ஸஸ் எல்லாருமே பேராடம் ரூமை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருந்தா நாம் ஜூன் ஜேகோ போயன் யூமின் அப்புறம் நம்ம டேக்கோக் இந்த மாதிரி தான் பேராகவே ரூமை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அவங்கவுங்க ரூம்குள்ளே போய் அவங்கவுங்க லக்கேஜெலாம் வச்சுட்டு ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சுடா ரொம்ப லேட் ஆயிடுச்சு இந்த கார் கொஞ்சம் பிரேக் டவுன் மட்டும் ஆகாமல் இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துருக்கலாங்கிற மாதிரி ஒவ்வொருத்தராக ஒன் பை ஒன்னாக பேசிக்கிட்டு கரெக்டாக ஃபுட்டு சாப்பிட்ற பிளேஸ்க்கு வராங்க. அந்த பிளேஸில் அப்படியே அந்த டைனிங் ஹால் மாதிரி நல்லா பெருசாக இருக்குது. பாய்ஸஸ் எல்லோரும் அந்த பிளேஸில் அப்படியே உட்காந்துருந்து ஃபுட்டை ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்ருப்பாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். எல்லாருமே கொஞ்சம் ஜாலியாக அந்த மூமெண்ட்டில் என்ஜாய் பண்ணபடி ஃபுட்டை சாப்பிட்டோம். அந்த பிளேஸில் பாய்ஸஸ் எல்லாருமே இருக்கிற மூமெண்ட்டுக்கு ஜாலியாக தான் பேசிக்கிட்டு ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருப்பாரு. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதே பிளேஸில் ஒரு கொஞ்சம் தூரத்தில் பக்கத்தில் இல்லை கொஞ்சம் தூரத்துலேயே இருந்து ஜானோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த ஹோல் மூமெண்ட்டையும் நோட் பண்ணுறாங்க. என்ன திமிருடா உனக்கு என் பின்னாடியே ஒன்றை 1 இயருக்கு 2 இயர்ஸாக ஃபாலோ பண்ணி பின்னாடியே வர வச்சேன். என் பின்னாடியே சுற்றிட்டு என் மேலே அட்ராக்ஷனில் இருந்துட்டு இப்போ அவன் உன்ட்ட லவ்வை சொல்லிட்டான். பேரண்ட்ஸு சொன்னது தான் நான் கேட்பேன். என் பேரண்ட்ஸ் ஜங்குக்கிட்ட மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை நான் வச்சுருந்தது அட்ராக்ஷன் தான். ஜங்குக்கு என் மேலே வச்சுருக்கிறது லவ்வுன்னு எனக்கா கிளாஸ் எடுக்கிற உன் கூட இருக்க அத்தனை பேரும் சேர்ந்து உன்னையும் அவனையும் க்ளோஸ் ஆக்க தானே இந்த பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. கண்டிப்பாக பாருடா ஒன்றா அவ்வளோ பேர் சேர்ந்து ஹாப்பியாக நீங்கள் இங்கேருந்து கிளம்ப சொல்ல செம சேட்னஸில் பிரிஞ்சு போவீங்க. முக்கியமாக நீ எந்த ஜங்குக் லவ் வச்சுருக்கோன்னு சொல்லி ஃபீலிங்ஸில் எனக்கு கிளாஸ் எடுத்தியோ அந்த ஜங்குக்கு உன்னை வெறுக்கிற மூமெண்ட்டை பார்த்து நீ பெயினில் என் முன்ன காலேஜில் நிற்படா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நக்கலாக சிரிச்சபடி இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிக்கிட்டே இருந்தால் இப்போ அப்படியே ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போங்கிற மாதிரி ரெஸ்ட் எடுத்துருப்பாங்க. நைட் ஆயிடுச்சு. நைட் இப்போ அந்த பிளேஸில் நைட்டு வியூவில் பாய்ஸஸ் எல்லாருமே அப்படியே அந்த பிளேஸ் முழுக்க அந்த கடல் பக்கத்தில் மணலில் உட்காந்துருந்து அங்கே இருக்க அந்த பிளேஸை மட்டுமே என்ஜாய் பண்ணபடி குட்டி குட்டியாக இருக்கிற ஸ்நாக்ஸு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அந்த பிளேஸில் என்னென்ன இருக்குமோ அதை ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணபடி சாப்பிட்டுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ டைம் மூவ் ஆன் ஆகி நைட்டு எல்லாருமே அவங்கவுங்க பெட்ரூமுக்கு ஸ்லீப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணோம். கரெக்டாக நம்ம ஜங்குக்கு அப்படியே போய் பெட்டில் விழுந்துருந்தாரு. இந்த மாதிரி விழுந்தா ஜங்குக்கு நீ ஃப்ரெஷ்ஷப் கூட ஆகலை அப்படியே போய் பெட்டில் பட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ரொம்ப டயர்டாக இருக்குட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாது போ முதல்ல லைட்டாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. நீ அந்த பிளேஸில் என்ன அம்மா ப்ளே பண்ணி விளாண்ட
போ மண்டல ஃப்ரெஷ்ஷப் ஆகு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே புஷ் பண்ணி பெட்லேருந்து இழுக்கிறாரு. இந்த மாதிரி இழுத்தேன். நீயும் என் கூட சேர்ந்து ஃப்ரெஷ்ஷப் ஆக ரெடினா நானும் ரெடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹிப்பை பிடிக்க வருவாரா அந்த மாதிரி பிடிக்க வந்தா ஜொங்குக்கு இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு நம்மகிட்டே பாப்பாரா இந்த மாதிரி பார்த்தேன். போ பேபி, இந்த பிளேஸ்க்கு வந்துட்டு நான் உன் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டேன், பக்கத்தில் வராட ஹக் பண்ணாடனா எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கார்டன்லேயே அங்கேருந்து டவல் எடுத்துகிட்டு நேராக ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போயிடுவார். இந்த மாதிரி போனால் இப்போது ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு வந்துட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படியே பெட்டில் வந்து படுத்தா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஹேர் இன்னும் பண்ணவே இல்லை, ஃபுல்லாக வெட்டாக இருக்குது, அப்படியே போய் பெட்டில் படுத்துட்டேன், கோல்டு பிடிச்சிடும், இப்போ என்னை என்ன பண்ண சொல்கிற, எனக்கு டயர்டாக இருக்க போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பெட்டை விட்டு எழுந்துக்காமல் இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு நம்மகிட்ட வேகமாக வந்து ஜொங்குக்கு புஷ் பண்ணி பெட்லேருந்து தூக்குறாரு. தூக்கிட்டு டவலை வச்சு ஹேரை பயங்கரமாக ரப் பண்ணி விட்றாரு. கோல்டு பிடிச்சிக்கிட்டா எப்படி இருக்குன்னு தெரியுமா, 1 வீக் நீ கஷ்டப்படுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் நம்ம ஜொங்குக்கு தான் சும்மா இல்லாமல் நாட்டிட்டணுமா இப்படி பக்கத்தில் வந்து ஹேரை ரப் பண்ணிட்டு இருக்கு. டேயோட டொமாக்ஸில் கிஸ் பண்ணுவாரா, இந்த மாதிரி கிஸ் பண்ணோம். நம்மகிட்டே ஷாக் ஆக்கி டக்குன்னு ஜொங்கு கிட்ட மூவ் ஆன் ஆகிறாரு. ஒன்றும் இல்லை டே, நீ ஹேரை பிடிச்சி வேகமாக இழுத்தல, அதில் தான் என்னோடய ஹெட்டு வந்து உன்னோட மவுத்தில் பட்டுருச்சு. இல்லையே, நீ வேணும்னே பண்ண மாதிரிலாம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நோட் பண்ணால் இப்போ என் ஹேரை தானே ரப் பண்ணி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ நம்ம டேக்கு லைட்டாக ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டு நர்வஸ்லேயே அப்படியே ஜொங்கு பக்கத்தில் வந்துட்டு மறுபடியும் ஹேரை லைட்டாக ரப் பண்ணி விட்டாரு. இப்போவுமே வேணும்னே வந்து நம்ம டேயோட ஹிப்பில் கிஸ் பண்ணுவோம். ஜொங்குக்கு நீ வேணும்னே நான் ப்ளே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கோமானம் சேச்சே, நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லை, நீட்டாக வேகமாக போச்சு ஹேர் அவ்வளோக்குள்ளே இதாக ரப் பண்ணுற, எனக்கு வலிக்கிறது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். இல்லை நீ அப்படியே ஸ்லீப் பண்ணு, கோல்டு வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே மூவ் ஆனோன்னா நம்ம நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஹேரை எப்படி தெரியுமா ரப் பண்ணணும், இப்படி தான் ரப் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷப் கூட ஆகலை, சும்மா இருக்கிற இழுத்து தைசில் உட்கார வச்சுட்டு ஹேரை ரப் பண்ணி விட்றாரு. இப்படி தான் ரப் பண்ணி விடணும் பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜொங்கு பேசுகிற மூமெண்ட், அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் டோனிங் வேற மாதிரி போயிட்டுருக்கு. இதை நோட் பண்ணிவிட்டு சரி டைம் ஆகிடுச்சு நீ ஸ்லீப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டவலை எடுத்தபடிக்கு நம்மகிட்ட அப்படியே நேராக ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுவார். என் பேபி என்ன பண்ணனே தெரியல, என்னெல்லாமோ நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன், சிக்கவே மாட்டேங்கிறான், அவன் அக்செப்ட்னு பண்ணாதானே நம்ம ஏதாவது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கும் கொஞ்சம் சேடான மூமெண்ட்டில் அப்படியே பெட்டில் பட்டுப்பார். இந்த மாதிரி பெட்டில் பட்டுக்கிட்டோம். நம்ம டைமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஹேரெல்லாம் ரப் பண்ணப்படி ஜொங்கு பக்கத்தில் வந்து பெட்டில் பட்டு ஸ்லீப் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணோம். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. ஒரு 2 டேஸ் அந்த மாதிரி தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம ஜொங்குக்கிட்டே கிட்ட க்ளோஸில் போக ட்ரை பண்ணுறாரு. பட்டு நம்ம வந்து ஒரு ஆக்வர்டான மூமெண்ட்டில் நம்ம ஜொங்குக்கே இக்னோர் பண்ணுவார். டேயை ஃபோர்ஸ் பண்ண முடியாததுனால அந்த இக்னோர் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஜொங்குக்கிட்டே விட்டு மூவ் ஆன் ஆகுவார். இப்போ அப்படியே அந்த பிளேஸ்க்கு போய் அவங்க ஒரு 4 டேஸ் கிட்ட அப்படியே மூவ் ஆன் ஆயிடுச்சு. 1 டே ட்ரிப்புக்கு கிளம்புன டே 2வது டே வந்து அவங்க ஹோட்டலில் வந்து என்ட்ரு ஆகிருப்பாங்க. 2 டேஸ் இப்போ அந்த பிளேஸில் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி 5th டே. இப்போ 5th டேயில் தான் நம்ம ஜொங்குக்கிட்ட அப்படியே பாடிலாம் நெளிச்சு விட்டபடி பெட்டில் எழுந்து உட்காருவாரா, அந்த மாதிரி எழுந்து உட்காண்டோம். நம்ம தான் ஜொங்குக்கு ஸ்லீப் தானே பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக போனவர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகாமல் போயிருந்துருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு நம்மகிட்ட ரொம்ப நார்மலாக அப்படி ஃப்ரெஷ்ஷப் ஆன மூமெண்ட்லேயே நேராக வேகமாக வெளியே வந்து ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணலாங்கிற மாதிரி அப்படி ட்ரெஸ்ஸை எடுத்து சேஞ்ச் பண்ண போவாரா. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண போனால் பெட்டில் எழுந்து உட்கார நம்ம ஜொங்குக் இந்த மாதிரி டவலோட ஃபுல்லாக பாடி முழுக்க வாட்டர் ட்ராப்பாக இருக்கிற மூமெண்ட்டோடு வந்து பட்டுட்டு நம்ம ஜொங்குக் தான் செம்மையாக ஹைப் ஆகுறாரு. இல்லை ஜொங்குக் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸுக்கிட்டையும் ஜொங்குக்கிட்டையும் மாட்டி பேசிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலுமே நம்ம வந்து அப்படியே ஃபேண்டை வேர் பண்ணிவிட்டு ஷர்ட்டை போடலாம் அப்படிங்கிற மாதிரி போவாரா. இந்த மாதிரி போனால் இப்படி ஷர்ட்டை போட போகிற நம்ம ஜொங்குக் பேக்கப் பண்ணபடி நம்ம
டேயோட நெக்கை அப்படியே லிக் பண்ணபடி பைட் பண்ணுறாரு. இப்படி பைட் பண்ணால் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் அப்படியே டேயோட ஹிப்பு செஸ்னுங்கிற மாதிரி ஃப்ரண்ட் சைடு முழுக்க பயங்கரமாக ரப் பண்ணுது. இந்த மாதிரி ரப் பண்ணி நம்ம ஜங்குக் ஃபீலிங்கில் கிஸ் பண்ணி லிக் பண்ணி பைட் பண்ணோம். நம்ம டக்குன்னு நம்ம ஜங்குக்கை புஷ் பண்ணி மூவ் ஆன் பண்ணிவிட்டு, என்ன பண்ணுற ஜங்குக், உன்கிட்ட சொன்னோம்ல, ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, எனக்கு டைம் கூட கொடுக்குறக்கு உனக்கு விருப்பமே இல்லையா, ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்துக்கணுமா, அன்னைக்கு நைட்டு எடுத்துக்கிட்ட மாதிரி இப்போவும் என்னை எடுத்துக்கணும்னு நினைக்கிறியா நீ, அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் நம்மகிட்ட இப்படி திட்டம். இந்த வேடை கேட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகி சாரி டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுவார். இந்த மாதிரி போனால் இப்போ டைம் ஸ்கிப் ஆகி பாய்ஸஸ் எல்லாருமே இப்போது அந்த பீச்சு சைடில் தான் ஒரு பிளேஸில் வந்து உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி உட்காந்துருந்தா முதல்ல எல்லாருமே ஒரே பிளேஸில் ஒன்றா உட்காந்துருந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க. கொஞ்ச நேரம் ஏதோ ஸ்டோரி மாதிரி பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி பேசிட்டு அப்படியே பேராக அந்த பிளேஸ்லேருந்து பிரிகிறாங்க. இந்த மாதிரி பேராக அந்த பிளேஸ்லேருந்து பிரிஞ்சால் நம்ம டேட்டா அந்த ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்களே அந்த பிளேஸ்லேயே உட்காந்துருந்துருப்பார். உட்காந்துருந்துட்டு அவங்க டேடுக்கிட்ட மாம்கிட்ட ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்கிட்டங்கிற மாதிரி இங்கே நாங்கள் ஹாப்பியாக இருக்கிறோம், எங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைங்கிற மாதிரி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோ கூடயும் கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸாக பேசிகிட்டு இருப்பாரு. காலை கூட கட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம டே பேசிக்கிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு அப்படியே நம்ம டேவோட மொபைல் அப்படியே சுவிட்ச் ஆஃப் ஆகுது, சார்ஜ் இல்லாமல். அச்சோ என்னாச்சு, ஆன்ட்டி பேசுகிறது கேட்கல அப்படிங்கிற மாதிரி மொபைலில் நோட் பண்ணால் மொபைல் சுவிட்ச் ஆஃபாக இருக்குது. சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சா, சார்ஜை கவனிக்கல பிள்ளைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மொபைலை ஃபேன் பாக்கெட்டில் வச்சுட்டு இப்போன்னா அவரை சுற்றி இருந்த பாய்ஸஸ் எல்லோரும் இங்கே இல்லைனுங்கிறதே நோட் பண்ணுறாரு. என்ன நம்ம மட்டும்தான் இந்த பிளேஸில் இருக்கும், எல்லோரும் எங்கடா போனீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எழுந்து ஒவ்வொருத்தரையாக தேடி வருவார். இந்த மாதிரி தேடி வேண்டாம். இப்போது ஃபஸ்ட்டில் நம்ம ஆரம்பம் ஜின்னு தான் அவங்க 2 பேரும் க்ளோஸாக உட்காந்து ஹேக் பண்ண பொசிஷனில் அவங்க லவ் மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணி ஃபீல் பண்ணி அவங்களுக்குள்ளே கொஞ்சம் க்யூட்டாக பேசிக்கிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டு ப்ளே பண்ணி விளாண்டுட்ருப்பாங்க. இவங்க 2 பேரும் இங்கே இந்த மாதிரி இருந்தோம். ஜேக்கப்பும் அதே மாதிரி தான் அவங்கள விட்டு ரொம்ப மூவ் ஆன் ஆகி தூரமாக உட்காந்துருந்தோம். அவங்களுமே அவங்க லவ் ஸ்டோரி, நம்ம இப்படி தான் லவ் பண்ணோம் அப்படி லவ் பண்ணோம், இந்த பிளேஸில் எவ்வளோக்குள்ள ஜாலியாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள அப்படி 2 பேருமே கொஞ்சம் ஹக் பண்ண பொசிஷனில் அவங்களுக்குள்ளே அப்படி ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி எல்லோரும் பேராக உட்காந்துருக்கதை பார்த்துட்டு இந்த ஜிமினா எங்கே போய் தொலைஞ்சான் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட நோட் பண்ணோம். ஒரு ஸ்டோன் பெஞ்சில் நம்ம ஜிமினா சுகாவை தைசில் வச்சபடியே உட்காந்துருந்து ஃப்ளிட் பண்ணபடி பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறத நம்மகிட்ட நோட் பண்ணிவிட்டு இவங்க எல்லோரும் என்ன பொசிஷனில் பேசிகிட்டு இருக்காங்க, டே ஜிமினா நீ என்னடா இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் பேசிக்கிட்டு இருக்க, அதுவும் பாரு இந்த சுகாவை என்கேஜ்மெண்ட் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை, ப்ரொப்போஸ் தான் பண்ண, லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான், இந்த ஜிமினா என்ன பண்ணாலும் அலோவ் பண்ணுவோம் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். நம்ம ஜிமினா பக்கத்தில் வந்து நின்றுட்டு எங்கடா ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் எங்கேங்கிற மாதிரி நம்ம ஜிமினாட்ட நம்மகிட்ட கேட்க, அவனை ஏன் நீ தேடுற, இப்போ 2 ஹவர்ஸ் அவன் உன் பக்கத்திலே தானே உட்காந்துருந்தான், அவனை என்ன கண்டுக்கிட்டா இருந்த நீ, உன் பாட்டுக்கு மொபைலில் தானே பேசிகிட்டு இருந்த, போடா அவன் எங்கேயாவது உட்காந்துருப்பான், நீ போய் மறுபடியும் யாருக்காவது கால் பேசுனா பேசு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இப்படி சொல்லவும், இப்போ ஜங்குக் எங்கேன்னு கேட்டேன், சொல்ல முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ கோவமாட்டே கேட்குறத பார்த்துட்டு போ அந்த பிளேஸில் தான் அவன் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேஸை காட்டுறாரு. இந்த மாதிரி காட்டுனா இப்போ நம்ம டே தான் அங்கேயா இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக அங்கே நம்ம டே வேகமாக போகிறாரு. இந்த மாதிரி போனோம். இப்போ நம்ம சுகர் தான் இப்படி போகிற டே பார்த்து கொஞ்சம் கோவமாகறாரு. இப்படி கோவமானா என்னாச்சு பேபி, உன் ஃபேஸ் ரியாக்ஷனே சேஞ்ச் ஆகுதே, ஏன் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜங்குக் மார்னிங் கொஞ்சம் ஹக் பண்ணி பேசின அந்த மூமெண்ட்டுக்கு டே திட்டிருப்பார்ல, அந்த மூமெண்ட்டை நம்ம ஜங்குக் வந்து சுகா கிட்ட ஓப்பனாக சொல்லியிருப்பாரு. ஏன்னா ஜங்குக்கோட ஃபேஸ் ரியாக்ஷன் சேஞ்சிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். ஏன்டா இவ்வளோ அப்செட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகர் ஜங்குக்கிட்ட கேட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருப்பார். அந்த டார்ச்சரை தாங்கிக்க முடியாமல் இந்த மாதிரி நான் பண்ணேன், இந்த மாதிரி என்ன திட்டான், ரொம்ப பெயின் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா கிட்ட பேசியிருந்துருப்பார். அந்த மொமெண்ட்டை இப்போ நம்ம ஜிமினாட்ட சொல்லவும், இப்போ நம்ம ஜிமினா தான் இப்போ என்னங்கிற அவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்கணும்னு தான் நாங்கள் இந்த பிளேஸ்க்கே கூட்டிகிட்டு வந்தோம். ஆனால் டே இக்னோர் பண்ணால் என்ன பண்ண முடியும், டே என் ஃப்ரெண்டு
அவன் ஒய்ஃப் கூட சேரணும் நான் எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன் ஃப்ரெண்டு தானடா. நான் சொன்னா கேட்க மாட்டான். நீ சொன்னா கேட்பான்ல. ஏன் நீ டேட்ட போய் பேச வேண்டியது தானே? பேசி அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது தானே? அதுக்கு நீங்கள் யாருமே ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்கல. நீ என்னென்னா என்ன தூக்கி கொண்டு தைசில் உட்கார வச்சுட்டு ஃபிளிட் பண்ணப்படி பேசிக்கிட்டு இருக்க. அவங்க என்னென்னா பேராக வந்து உட்காந்து 100 டேஸ்லேருந்து இப்போ வரைக்குமே அவங்க லவ்வர்ஸ் கூட, பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக உங்கள் டயத்தை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் யாருமே டேக்கிட்ட வந்து உன்னோட அந்த ஆக்வர்டான மூமெண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு ஜங்கு கூட க்ளோஸ் ஆயிருங்கன்னு சொல்லியிருப்பீங்களாடா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம சுகா டக்குன்னு எழுந்துக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸு நீங்களே சொல்லாமல் இருந்தால் அவன் எப்படிடா அதை புரிஞ்சுப்பான்? அவனை எப்படி புரிஞ்சுப்பான்? நீங்களாக தானே அதை சொல்லணும். நான் ஜங்குக்கிட்ட சொல்கிற மாதிரி நீங்களா சொன்னதுன்னு டேக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கோவமாக சுகா அங்கேருந்து போகவும் இந்த மாதிரி போகிற மூமெண்ட்டை பட்டுட்டு ஜிமினா திங்க் பண்ணி பார்க்குறாரு. சுகா கோவத்தில் திட்டி பேசினாலும் அது லாஜிக்காக தானே இருக்குது. நம்ம யாராவது ஒரு பர்சன்டேட்ட பேசி புரிய வச்சா தானே வந்து இந்த மூமெண்ட்டை அக்செப்ட் பண்ணிப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி ஜங்குக்கு தேடி போயிட்டுருக்கட்டே ஏன் நம்ம ஜிமினா கூப்பிடுறாரு. தூரமாக நிற்கிற நம்ம அப்படி திரும்பி என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் 1 மினிட்ரா நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா கரெக்டாக பக்கத்தில் வந்து நின்றுட்டு ஜங்குக்கு தானே பார்க்க போகிற, பின்ன வேறு யாரை பார்க்க போகிறா, அவள் ஜங்குக்கு தான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு இருக்கிற பிளேஸுக்கு கூட்டு வந்தான். ஜங்குக்கு சுற்றி கிட்டத்தட்ட 10 கேர்ள்ஸ் உட்காந்துருக்காங்க. நம்ம ஜங்குக்கு சும்மா தான் உட்காந்துருக்காரு. அவர் பாட்டுக்கு சும்மா உட்காந்துருந்து பனானா மில்க் ஷேக்கை ஹேண்ட்ஸில் வச்சபடி ஸ்கிப் பண்ணபடி குடிச்சிக்கிட்டு என் லைஃப்பில் என்ன இவ்வளோ போராக இருக்குதுன்னே தெரியலப்போ. எனக்கு ஆறுதல் சொல்ல இந்த பிளேஸில் யாருமே இல்லை, நீ மட்டும்தான் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த பனானா மில்க் ஷேக்குக்கு கிஸ் வேறு பண்ணிட்டு நீ மட்டும்தான் என்னோடய ஹோல் ஆறுதலும், நீ மட்டும்தான் நான் திங்க் பண்ண எப்போதுமே என் ஹேண்ட்ஸில் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடிக்கிட்ட டேட்டை பேச வேண்டிய டைலாக்கெல்லாம் இதுகிட்ட பேசிட்டு அந்த மில்க் ஷேக்கை வேறு ஸ்கிப் பண்ணி குடிச்சிட்டு இருந்தான். நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி அதோட அவர் பனியன் கலர் ஷர்ட் தான் போட்டிருக்காரு, கீழே வந்து ஃபேன் போட்டிருக்காரு. அந்த லுக்குக்கு நம்ம ஜங்குக் செம்ம ஹாட்டாக இருக்கிறாரு. போதா குறைக்க ஒரு ஹேண்ட்ஸ் முழுக்க டேட்டும் பிஎஸ்ஸு லிப்பில் பிஎஸ்ஸு நிறைய இயரிங் போட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் வேறு லுக்கில் மாஸாக இருக்கிற மூமெண்ட்டுக்கு அங்கே இருக்க கேர்ள்ஸ் எல்லோரும் நம்ம ஜங்குக்கை சுற்றி உட்காந்தபடி ஜங்குக்கை சுற்றி இருக்கிறாங்க. ஜங்குக்கு யாரையாவது நோட் பண்ணுவானா, அட்ராக்ஷன் தருவானாங்கிற மாதிரி அவ்வளோ கேர்ள்ஸு நம்ம ஜங்குக்கை சுற்றி இந்த பொசிஷனில் இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஷமஷாக்காகி இங்கே என்னடா நடக்குது, என்னடா அவனை சுற்றி இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நோட் பண்ணான். அவன் என்ன அட்டனை கேர்ள்ஸ் யாரை நோட் பண்ணிகிட்ருக்கான், அவன் எதை பார்த்துட்ருக்கான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மொபைலில் டேயோட பிக்கை நோட் பண்ணபடி மில்க் ஷேக்கு கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினாவுக்கு சிரிப்பு வந்தா டேக்கு கொஞ்சம் ஜலஸ் நிறைய எட்டி பார்க்குது. ஜங்குக்கு சுற்றி 10 கேர்ள்ஸ் உட்காந்துருக்காங்கல்ல, என்னடா நம்மளை பார்க்காம மொபைலே பார்த்துட்ருக்கானுங்கிற மாதிரி அந்த கேர்ள்ஸுமே நம்ம ஜங்குக்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. பட் நம்ம ஜங்குக்கு ஃபுல்லாக இக்னோர் பண்ணபடியும் மில்ஸுக்கு ஸ்கிப் பண்ணி குடிச்சிட்டு இருந்தா அதில் ஒரு கேர்ள் வந்து கொஞ்சம் காண்டாகி நேராக ஜங்குக்கிட்ட போய் நம்ம ஜங்கு பக்கத்தில் வந்துட்டு எங்கே பாரு ஹேண்ட்ஸம், நாங்களும் வந்த நேரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், மொபைலே பார்த்துக்கிட்டே இருக்கிறியே, இங்கே இத்தனை பர்சன்ஸ் இருக்கிறோம், எங்களுக்கு கம்பெனி கொடுக்க ஒரு பர்சன் தேவைப்படுறோங்க, அவங்களுக்கெல்லாம் கேட்க தைரியம் வரல, நான் வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு கேட்குறேன், என் கூட கம்பெனி கொடுக்க வரியா அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ள் இப்படி பேசினோம். அந்த மில்க் ஷேக்கை ஸ்கிப் பண்ணி குடிச்சிட்டு இருந்த நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த கேர்ளை நோட் பண்ணிவிட்டு ஓ கம்பெனி கொடுத்துடலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அங்கேருந்து எழுந்து அந்த கேர்ளோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுவாரா. இந்த மொமெண்ட்டை பட்டு நம்மட்டு இன்னுமே ஷாக் ஆகுறாரு. இவன் என்ன பண்ணுறான், எதுக்காக அந்த கேர்ளோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுறான், ஏன்டா அப்படி ஹோல்ட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி விட்டா ஜங்குக்கு இங்கே அலையுமே பிரிச்சிருவார்களுக்கு. அந்த அளவுக்கு ஷாக் ரியாக்ஷன்லேயும் ஒரு மாதிரி ஜலாஸ் மூமெண்ட். ஆனால் எனக்கு கோவம் வரல, பயம்தான் வருது. பயத்துலேயே ஒரு நர்வஸ்லேயே நம்ம ஜங்குக்கு அந்த கேர்ளோட ஹேண்ட்ஸை எப்படி பிடிச்சிருக்கானுங்கிற மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தான். கரெக்டாக ஜங்குக்கு அந்த கேர்ளை கூட்டிகிட்டு வந்துட்டே முன்னாடி விட்டுட்டு ட்ரேயாங் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும் அப்படி ஷாக்கிங்லேயே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் இந்த கேர்ளுக்கு நான் கம்பெனி கொடுக்கணுமா, ஆனால் இந்த கேர்ள் கூட கம்பெனி கொடுக்கணுன்னா என்னோடய ஒய்ஃபு நீ பர்மிஷன் கொடுக்கணும்ல, அதான் உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தேன். இவளுக்கு கம்பெனி கொடுக்க ஒரு பார்ட்னர் வேணுமா,
உன்னோட ஹஸ்பண்டை கேட்குறா என்ன சொல்ல அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுவாரா இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு அண்டர்கேர்ள் ஷாக் ஆகி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டோம். ஜங்குக் அந்த ஹேலோட ஹேண்ட்ஸை அப்படியே பிடிச்சி ஒரு மாட்டி ப்ரெஸ் பண்ணுறாரு. ஹேண்ட்ஸை தான் ஹோல்ட் பண்ண மாதிரி இருக்குது. இவ்வளோ நேரம் நார்மலாக இருந்த ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் அப்படியே க்ரிப்பை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணபடி பிடிக்கிறாரு. அதில் அந்த கேர்ளுக்கு ஹேண்ட்ஸ் வலிக்குது. என்ன பண்ணுற ஹேண்ட்ஸ் வலிக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கை நோட் பண்ணோம். நீ தானே கம்பெனி கொடுக்கணுன்னு, என்னோடய கம்பெனி இப்படி தான் இருக்கும், கம்பெனி பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்னும் பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணேன். இந்த மாதிரி பண்ணுறத பார்த்து அந்த கேலை க்ரையே பண்ணிடுவா. இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு காண்டாக்கி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸுக்குள்ளே இருக்கிற அந்த கேலோட ஹேண்ட்ஸை பிரித்து விட்றாரு. என்ன பண்ணிகிட்ருக்கு ஜங்குக், உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிட்ருக்கு? நீ தானே அந்த கேலோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு இங்கே வந்த. ஓ அப்படியா? அப்போ அந்த கேர்ள் என்கிட்ட வந்து பேசுனது தப்பு இல்லையா? உனக்கு ஏன் கோவமே வர மாட்டேக்கிட்டேயா? அந்த கேர்ள் என்கிட்ட வந்து அப்படி பேசுகிறா. உன்னோட ஹஸ்பண்டை கம்பெனி கொடுக்க வரியா, என்னோட பார்ட்னர் ஆகுதியாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அப்போ நான் இன்னொரு பர்சன்ட் கூட க்ளோஸாக இருந்தாலும் உனக்கு பெயினாக இருக்காது அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கோவத்தில் இந்த மாதிரி நம்ம ஜங்குக் திட்டிட்டு அங்கேருந்து வேகமாக என்ன கேர்ளுக்கு சப்போர்ட்டாக பேசிட்டார்ல, அந்த கோவத்தில் அங்கேருந்து நம்ம ஜங்குக் போனோம். இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினாவுக்குமே ஒரு கோவம் வருது. ஜங்குக்கை திட்டிருக்கக்கூடாது, அந்த கேலை தானே திட்டிருக்கணும். நான் இருக்க சொல்ல எப்படி நீ ஹஸ்பண்டுக்கிட்ட எப்படி பேசலாங்கிற மாதிரி. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக கேலை ஜங்குக் கூட வந்து பிரித்து விட்டுட்டு ஜங்குக்கு பிடிச்சி திட்டுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினா வந்து இதுக்கு மேலே மறைச்சி வைக்கிறதுல பிரோஜனமே இல்லை அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு